வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த பேரம் செந்தில்னால பிரச்சனை தான்ல. செந்தில்னாலே பிரச்சனையா என்ன சொல்ற மாதிரி இருக்கு. அவர் வந்து இந்த பேரம் விவகாரத்தில் வந்து ஜாமீன் வழங்கினதுக்கு அப்புறமும் ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஜாமீன் கொடுத்தாச்சு. ஆனால் ஏன் இன்னும் வந்து அதுக்கு முன்னாடி இந்த காக்ரோச் போராட்டம் நடக்குது இல்லை, மாணவர்கள் தாக்கப்பட்டது, இந்த வீடியோலாம் தூக்கிட்டு போய் அவசர வழக்க விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருந்தாங்க. வீடியோலாம் பார்க்க முடியாது. சிஜே செம கடுப்பாயிட்டாரு. கோர்ட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இல்லை, என்ன நினச்சிட்டு உங்கள் இஷ்டத்துலாம் வந்து பண்ணுவீங்க, உங்கள் வீடியோலாம் பார்க்குறதாங்க வேலையா, எடுத்துகிட்டு போங்கன்றார். அப்போ நீதிமன்றங்கள் இந்த மாதிரி விவகாரங்கள் அவங்களுக்கு தெரியுது இது எப்படிப்பட்ட விஷயங்கள் எதுக்காக பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி நீதிமன்றங்களை எல்லா இடத்துலையும் திசை திருப்ப முடியாது. நீதிமன்றத்தில் போய் எம்எல்ஏக்கள் பேர விவகாரத்தில் முன்ஜாமீன் வாங்குகிறாங்க. இவங்க செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரரும் அசோக்குமாரும். அப்போது அதில் நீதிமன்றத்தில் இவர்கள் சொல்கிற காரணம் என்னென்னா, இவங்க போடுற அஃபிடவிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வந்து கைது செய்வார்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் அஞ்சுகிறோம், நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து கரூரில் ஒரு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன சுட்டி காட்டி சொல்கிறாங்க. அதான் அந்த மாதிரிலாம் சொல்லி எங்களை பழிவாங்க நோக்கத்தில் இந்த கவர்மெண்ட் இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்து விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கோம், எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றோம், அதனால் எங்களுக்கு அதை ஏற்றுக்கிட்டு ஐயா அவர்கள் முன்ஜாமீன் வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரைட்டு, கோர்ட்டு பார்க்குதுன்னாப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க தான் விசாரணைக்கு வரேன்றாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லைங்கய்யா அந்த மாதிரி அவர் நேரடியாக அதெல்லாம் ஓகே, விசாரணைக்கு கூப்பிடுங்க, விசாரணை தான் போய்கிட்டு இருக்குல்ல, அவங்க தான் ஒத்துழைக்கிறேன்றாங்களே. தம்பிங்களா உங்களுக்கு முன்ஜாமீன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் போய் ட்ரிப்ளிகன் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுங்க. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கணும், ஐயா நீ அநியாயம் பண்ணுற, நான் உன்கிட்ட கேட்டது முன்ஜாமீன், நீ எனக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டு அங்கே போய் சைன் பண்ணுன்றியா, டெய்லி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான், அசிங்கமாக இருக்கும் எங்களுக்கு. இன்னொன்று அங்கே உள்ளே போனால் எங்களை கைது பண்ணிட்டானா மறுபடியும் வேறு கேஸில், அதனால் நீ அந்த கண்டிஷனை ரத்து பண்ணு. நான் என்ன ஓடியா போயிட்டேன், இங்கே தானே கோர்ட்டு பக்கம் அங்கே பக்கம் சுற்றி நிற்கிறேன், ஒரு லெட்டர்லாம் எழுதுனா அப்படி அது அப்புறம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கணும். அங்கே ஐயா சரிங்க ஐயா, ரைட்டுங்க ஐயா, ஓகே ஐயா நன்றி ஐயா நன்றி. வெளியில் வந்துட்டு கையெழுத்து போட போவே இல்லை. கையெழுத்து போட போகலன்னா ஒரு வாரம் அந்த ப்ரொசீஜர் அதுன்னு, அடுத்து கையெழுத்து போடல. என்னப்பா கையெழுத்து போடல அப்படின்னா, அன்புள்ள மான்வெளியே ஆசையில் ஓர் கடிதம், நான் எழுதுவது என்னவென்றால் எனக்கு முன்ஜாமீனில் இந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம கமிஷனருக்கு. நீ நியாயப்படி கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, கோர்ட்டு முன்ஜாமீன் கொடுத்துருக்குன்னா அந்த விவகாரத்தில் நீங்கள் எந்த கோரிக்கை இருந்தாலும் கோர்ட்டில் அஃபிடவிட் போட்டு நீங்கள் கேட்கணும். நிவாரணத்தை நீதிமன்றத்தில் தான் தேடணும். உங்களுக்கு சரிப்பா அவர் சொல்லிட்டாரு, நீ ட்ரிப்ளிகன் ஸ்டேஷன் டிசியை கூப்பிடு, ட்ரிப்ளிகன் டிசியை கூப்பிடு, ஏன்பா அவங்க வந்து சட்டத்துக்கு மேலானவங்க, எங்கேயும் ஓடி போயிடல, வேணா அந்த எதிரில் அப்படி இப்படி வந்துட்டு போக சொல்கிறேன், அப்படி அங்கே தான் சுற்றின்னு இருப்பாங்க. அண்ணா சிலை இப்படி போய் யூட்டன் போட்டு அப்படியே நேராக போய் பீச்சில் போயிட்டு கண்ணகி சிலைண்ட ஒரு யூட்டன் போட்டு மறுபடியும் இப்படியே வந்து மறுபடியும் அப்படியே ஒரு 4 யூட்டன் போடுவாங்க. ஆனால் கையெழுத்து போடலாம் கூப்பிடாதீங்க. எங்கே ஓட்டாங்க அவங்க, அப்படியே போகிறாங்க வர்றாங்க, அப்படியே தேவி தேட்டர் பின்னாடி போய் சம்சா லஸ்ஸி சாப்பிட்றாங்க, அப்படியே வெளியே வராங்க, தேவ்பாரஸில் ஒரு சினிமா பார்க்குறாங்க, மறுபடியும் அப்படியே வராங்க, அண்ணா சிலை ஒரு கும்பிட்டு போட்டு அப்படியே போகிறாங்க, வாலாஜரோட போய் பீச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க, மறுபடியும் அப்படியே வெளியே வராங்க. இப்படி தானே இப்போ பண்ணுறாங்க. நீ என்ன கையெழுத்து போட கூப்பிட்ற, அவர் எனக்கு லெட்டர் எழுதிக்கிறாப்புல, அவர் எங்கேயும் ஓடி ஒழிஞ்சில்ல, இங்கே தான் சுற்றி நிற்கிறேன்றாப்புல, அதனால் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரா கமிஷனரு? சொல்ல மாட்டார். சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. நீதிமன்றம் வேறு, காவல் நிலையம், கமிஷனராக இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவை அவர் மீற முடியாது. அப்போது இந்த இடத்துல தாவேக அரசு, தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி டெய்லி கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அவங்க சார்பில் மனு. தமிழக அரசு அதிகாரிகள் மாதிரியே அப்படி தயங்குறீங்க. நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கொடுத்தீங்க ஐயா, அதில் கண்டிஷன் வந்து 2 வேளை கையெழுத்து போடணுன்னு. இவர்கள் நீங்கள் கொடுத்த உத்தரவை மதிக்கவில்லை, அதுக்கு பதிலாக லவ் லெட்டர் எழுதுகிறாங்க. ஐயா பார்த்து பெரிய மனசு பண்ணி ஒன்று முன்ஜாமீனை ரத்து பண்ணுங்க, இல்லை அவர்களை கையெழுத்து போட சொல்லி உத்தரவிடுங்க அப்படின்னு கேட்கணும், இல்லை எங்களை கைது பண்ணுறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டார்களா? இல்லை, கேட்கல. அப்போ கேட்கலன்னு இவர்களுக்கு தைரியம் வந்துச்சு, ஜாஸ்தி தைரியம். மறுபடியும் போய் ஐயா என்ன ஐயா பண்ணிகிட்ருக்காங்க, எங்களை கைது பண்ணுற மாதிரியே பார்க்குறாங்க ஐயா, நான் வாட்டில் அப்படி போகிறேன், சம்சா சாப்பிட்றேன், தேவ்பாரஸில் ஒரு படம் பார்க்குறேன்,
அப்படியே வந்து அண்ணா சிலையை வணங்கிட்டு அப்படியே D1க்காக போனான். அப்படியே ஒரு முறைக்கிறாங்க ஐயா, எங்களே கைது பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஐயா. அதனால் ஐயா அவர்கள் பெரிய மனித பண்ணி எங்களை கைது செய்யக்கூடாதுன்னு உத்தரவிடுங்க ஐயா. வாங்க ஐயா அப்படின்ட்டு என்ன உத்தரவு போட்டிருந்தேன். ஐயா அதான் ஐயா நீங்கள் வந்து முன்ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க ஐயா, அப்புறம் ஏன் அங்கே போய் கையெழுத்து போடல? ஐயா அதான் ஐயா நான் தான் சொன்னேன் ஐயா, ஒரு மாதிரி பார்க்குறாங்க, கைது பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்கன்னு. கோர்ட்டு என்ன சொல்லிச்சு, 2 வேளை கையெழுத்து போடணும். ஏன் போல? ஐயா அதான் ஐயா நான் வந்து கமிஷனர் கூட லெட்டர் எழுதிட்டேன் ஐயா, நான் எங்கேயும் போல, வேப்பேரி பக்கமாக தான் சுற்றினுக்கிறேன், எதிரில் இருக்கிற டீ டீ சாப்பிட்டுனுக்கிறேன், அப்புறம் ஏன் எங்களை வந்து தொல்லை கொடுக்குறேன்னா லெட்டர் கொடுத்துக்கிறேன் ஐயா. கோர்ட்டு உத்தரவிட்டுச்சா? ஆமாம். என்னது 2 வேளை கையெழுத்து போடாமல் பண்ணீங்களா? பண்ணல. இதையே பண்ணாமல் கோர்ட்டு உத்தரவை மதிக்காமல் இப்போ வந்து நிவாரணம் கேட்குறீங்களே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அதானே சொல்லிச்சு கோர்ட்டு. ஆமாம், கிளம்பு போ அப்படின்ட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேசுனா 1 லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடின்றாங்க. அதனால் தள்ளுபடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து சொல்ல வேண்டியதானே, அவங்க இன்னும் தள்ளுபடி பண்ணல, நாங்கள் மனுவை வாபஸ் பெற்றுக்கொண்டோம் அப்படி இப்படின்னு. அப்போ கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிச்சு. சரி இப்போவாவது ஐயா ஒரு விண்ணப்பம் காவல்துறை சார்பாக, என்ன தள்ளுபடி பண்ணீங்க, அந்த இதை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க ஐயா. அப்படி மதிக்கலைன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, முன்ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கு ஐயா அவர்கள் உதவி கேட்கணுமா? நாவா கேட்கல. விட மாட்டேன், அது பண்ணிட்டேன். அப்போ நீங்களும் கம்பு சுற்றுறீங்களா? இதுதான் இன்றைக்கி நடந்துருக்குது. அதனால் கோர்ட்டெல்லாம் போயிட்டு எனக்கு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கோர்ட் ப்ரொசீஜர் பார்க்கும். முன்ஜாமீன் கொடுத்தா அந்த நீ 1 வாரம் காலை மாலை கையெழுத்து போட்டு, ஐயா காலை மாலை போட்டேன் ஐயா, எங்களை வந்து காலையில் மட்டும் போடுவதற்கான இதாக மாற்றி கொடுங்க ஐயா. ரைட்டு ஓகேன்னு மாற்றி கொடுப்பாங்க. அடுத்த வாரம் ஐயா வாரம் பூரா வரத்துக்கு வெறுப்பாகுது ஐயா, பெட்ரோல் செலவாகுது, ரொம்ப சாப்பாடு கஷ்டப்படுறோம், அதனால் ஐயா வாரத்துக்கு 1 தடவை வந்து சைன் பண்ணுறோமான்னு ரைட்டுன்றாங்க. இப்படி தான் விலக்கு கேட்க முடியும். அப்போ இந்த விவகாரத்தில் இந்த அவர் பண்ணல, கோர்ட் உத்தரவு மதிக்கலைன்றப்போ அரசு இந்த காவல்துறை அதிகாரிகள் டக்குன்னு மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஏன் பண்ணல? இதில் இன்னும் 2 பேர், இந்த சுரேஷ் கார்த்திக் அவர்கள் இவருடைய ஆட்கள், மெயினாக செந்தில் பாலாஜி நெருக்கமானவர்கள். எஃப்ஐஆர்லேயே எங்கள் பேர் இல்லை, அதனால் எங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு அண்டு அதர்ஸ் போட்டிருக்காங்களா. அப்புறம் என்ன, நீங்கள் கைது பண்ணி உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது, நீங்கள் எப்படி தொடர்பில் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் எடுத்து தான் போலீஸு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அதில் எஃப்ஐஆர் முழு எஃப்ஐஆர் முழுசாக யார் யாருக்கு என்னென்ன பார்ட் இருக்குன்னு தான் சேர்ப்பாங்க. எஃப்ஐஆர்ன்றது உடனடியாக போடுறது முதல் தகவல் அறிக்கை. அதில் ஒரு கொலை நடந்திருக்குது கூலிப்படை, 3 பேர் தான் முக்கியமான ஆள்னு பிடிக்கிறாங்க, 3 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அண்டு அதர்ஸ்ன்னு போட்டுருவாங்க. ஆனால் கொலை வழக்கு எல்லார் மேலேயும் இருக்கும். அந்த 3 பேர் தவிர ஒரு 8 பேர் இருந்தாங்கன்னா அந்த 8 பேரை பிடிப்பாங்க. அதில் எஃப்ஐஆரில் அட்சியெல்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க, அண்டு அதர்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. அது சார்ஜ் ஷீட் போடும்போது இவர்களுக்கு இப்படி தொடர்புன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. இவர் வந்து வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, இவர் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, அது இது அப்படி தான் வரும். நீங்கள் அதை விட்டுட்டு எங்கள் பேரே இல்லை எஃப்ஐஆரில், அதனால் எங்களுக்கு இது பண்ணணுன்னா அப்போ பேர் இருக்கிற அசோக்குமாரை கைது பண்ணலாமா? அதனால் இந்த வழக்கு வேற வழக்கு பெரும் வழக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மாறிக்கொண்டு இருக்கிறதா மாத்துறாங்களா? மாறிக்கொண்டு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் மூலமா எந்த மாதிரி ஆக்ஷன்? இந்த மாதிரி கையெழுத்து போடாமல் வராமல் இதை அது அவங்க தரப்பு, அது அவங்க தரப்பு, அது அவர்களே சிக்கலாக்கிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இப்படி தான் பண்ணார் அவர். ஒழுங்காக இடி கூப்பிட்டப்போ அவர் விசாரணைக்கு போயிருந்தாருன்னா அன்றைக்கி கைதாக இருக்க மாட்டார் செந்தில் பாலாஜி. அங்கே நான் யார் தெரியுமா மினிஸ்டர் அப்படி இப்படின்னு சொன்னோன்னு தான் வலுக்கட்டாயமாக அவங்க கைது செய்கிறாங்க. அப்போ தான் அவர் மயக்கம் போட்டு அந்த இது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி உடனடியாக காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணி அது செக் பண்ணும்போது 2 இடத்துல அடைப்பு இருக்கணுன்னா அவர் சர்ஜரி அதெல்லாம் பண்ணாங்க. அப்போ கைதுன்றதை பண்ணிட்டாங்க, கைது தான் அப்படின்னு. அப்போ அவர் ஒழுங்காக ஒத்துழைச்சிருந்தாருன்னா கூட இந்த மெடிக்கல் இதெல்லாம் காமிச்சு நான் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருந்தால் அனுமதிச்சிருப்பாங்க. பிஎம் லாக்கில் கைதாகாமல் பார்த்துக்கணும். கைதானிங்கன்னா ஜாமீனில் வர்றது கஷ்டம். அதுக்கு இன்னொரு உதாரணம் தான் பொன்முடியும் ஒரு பையன் வீட்டில் அவ்வளோ ரைடு நடக்குது இடி. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறாங்க, ஒழுங்காக ஒத்துழைச்சி போகிறாங்க, விசாரணை நடத்திட்டு அமுச்சு விட்டுறாங்க, மறுபடியும் காலையில் வர சொல்கிறாங்க, காலையில் மறுபடியும் போய் விசாரணையில் கலந்துக்கிறாங்க, சாயந்தரம் அமுச்சு விட்டுறாங்க. வழக்கு இருக்குதுல்ல. அன்றைக்கி அவங்க ஏதாவது மரணம் பிடிச்சிருந்தாலோ தலைமறைவாக இருந்தாலோ இல்லை ஏதாவது நடந்திருந்தாலோ பிஎம் ஆக்டில் கைது பண்ணியிருப்பாங்க. அப்போ அது பெரிய சிக்கலாக மாறியிருக்கும், ஜாமீன் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக மாறியிருக்கும். அதே மாதிரி போக்கு தான் இப்போ இவர்கள்ட்ட இந்த வழக்குலேயும் இருக்குது. இது ஒரு பெரிய வழக்கு. இந்த விவகாரத்தில் இவர்கள்
கோர்ட்டு கண்டிஷனை ஃபாலோ பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது. என்ன பயம்னா வேறு கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது யாரும் கேரண்டி கொடுக்க முடியும். கோர்ட்டு வந்து அதை சொல்லுது, உங்கள் இஷ்டத்துக்குலாம் நாங்கள் வந்து இதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது, நாங்கள் வேலை கிடையாது. நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா என்ன வழக்குன்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் உட்காந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. கோர்ட்டுக்கு இதுவா வேலை? ஏப்பா எத்தனை வழக்கு இருக்குது சார்? அவர் மேலே 4, இவர் மேலே 3. சரிப்பா 7 வழக்குலையும் இவர் கைது பண்ணக்கூடாது சொல்கிறதுக்காக இருக்காங்க. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லா ஜட்ஜிங்களும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு சொல்லணும்னு கேட்பாங்க. அப்போ இவர்கள் வந்து அதில் சிக்கலாக்கிறாங்க. நான் சொல்ல வந்தது அது இல்லை. இந்த வழக்கு மேலும் தீவிரமடைகிறது. வேறு வழக்கு பெரும் வழக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் பின்னணியில் பலரும் பேரெலாம் அடிபடுது. அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் அந்த வழக்கு பலருக்கும் சிக்கல். ரொம்ப சூப்பர் மனுஷன் பார்க்குறதுன்னு நினச்சவங்களாம் கூட இதில் மாட்டுறாங்க அப்படின்றாங்க. இது இல்லாமல் இப்போ தாவேகாவில் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பலரையும் வந்து கண்காணிச்சிட்டு உளவுத்துறை மூலிமா. அதில் சில பேரெல்லாம் இந்த போன வாரம்லாம் கூப்பிட்டு கடுமையாக கண்டிச்சிருக்காரு. சரி பண்ணிக்கங்க, பண்ணலன்னா நான் சரி பண்ணிடுவேன் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் அவங்க பேரையும் நம்ம சொல்ல வேணாம், அது போட்டோம். ஆனால் இவர்கள் நினைக்கிற மாதிரி முதல்வரும் இல்லை, தாவேகாவினர் நடந்து கொள்வதை அவர் ஆதரிக்கிறார் அப்படின்றதும் இல்லை. அதனால் இன்னும் சில பேர் கமெண்ட்ஸில் கூட வந்து கேட்குறாங்க, அவர் வந்து சட்டசபையில் காட்டியது சரியா? ஒருத்தர் அடுக்கடுக்காக கேள்விப்பட்டிருக்கார். காட்டினது சரியில்லைன்னு தான் நான் சொன்னேன். அது சரியில்லைன்னு சொல்கிற அதே நேரத்தில் வினைக்கு எதிர்வினை. முதல்வராக இருக்கிறது இப்படி காட்டுறது சரியா? அதை கேட்குறவங்க அன்னைக்கு கேட்டிங்களா? இதை நீங்கள் கண்டித்தில்லை. கண்டித்தோம். வெளியிலேருந்து காட்டினான்னு சொல்லுவாங்க. வெளிலேருந்து காட்டினான்னா உள்ளேருந்து காட்டினான்னா பொறுப்பு தான். அப்போ நாங்கள் பண்பாடாக சட்டசபையில் நடந்துக்கிட்டோம்னா சபாநாயகரை கையை பிடிச்சி இழுச்சி தள்ளி விட்டு அந்த சீட்டில் போய் உட்காந்தது எந்த வகை பண்பாடு? கேள்வி கேட்குறவங்க இது. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிச்சிங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? நான் கண்டிச்சதை பார்த்தீங்களா இல்லையா? நம்ம வெளிப்படையாக நம்ம விஷயத்த சொல்கிறோம். இதிலெல்லாம் சரியில்லை, இப்படி பண்ணுறது சரியில்லை. ஒரு முதல்வர் பார்த்து தான் பேசணும், வார்த்தைகள் பார்த்து விடணும், சொல்ல தான் செய்கிறோம். ஆனால் முதல்வரை கண்டபடி பேசுகிறீங்களே, டேஷ் முதல்வர்ன்றீங்க. அதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டேஷ் முதல்வர், தற்கொலை முதல்வர்னு பேசுகிறவரை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் லைவ் போகிறதுனா லைவ் அப்படியே போய்கிட்டு இருக்காது. நமக்கு தான் அப்படி தெரியும் லைவ்னு. 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ கேப் இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒருத்தர் பெரிய ஆட்சேபகரமான வார்த்தை முதல்வரை பற்றியோ இல்லை அந்த இதுக்குள்ளேயோ ஏதோ நடக்குது. அப்படி நடக்குதுன்னா அதை வந்து கட் பண்ணிடுவாங்க லைவ். ஒருத்தர் ஒரு தடவை ஒரு சேனலில் ஜெயலலிதா பற்றியும் இப்போ தாவேகால இருக்காங்களே அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி 2 பேரை பற்றியும் ஒரு மதிமுக ஆள் கண்டபடி பேசிட்டாங்க. அப்படியே அது ஒளிபரப்பாயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த சேனலை அரண்டு போயிட்டாங்க. எனக்கு என்னென்னு பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலாக என்னமோ தெரில, ஜெயலலிதா விட்டுட்டாங்க. அப்போ தான் இது எல்லாருமே கண்டிச்சது. லைவ் தானே பண்ணுற, கேப் இருக்குல்ல, என்ன பண்ணி தூங்கியிருந்தீங்களா, எப்படி அனுமதிச்சிங்க? அப்படி இருக்கும் பொழுது டேஷ் டேஷ் முதலமைச்சர், டேஷ் முதலமைச்சர், தற்கொலை முதலமைச்சர்னு அந்த இவர் பேசுகிறார், ஒரு திமுக பேச்சாளர். இவங்களை அதை அனுமதிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வரை இப்படி பேசலாமா, இதை எப்படி சரியாக இருக்கும்? அதுக்கு அவருக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. இது எப்படி இருக்குது? ஒரு தடவை ஒரு இடத்துல ஒரு சண்டை நடந்தது. ஒருத்தர் நல்லா வேலைக்கு விடுறாரு. ஆனால் என்ன சொல்கிறார், விளக்குற மாதிரியே நல்லா மூஞ்சில் குத்து அப்படின்னு வேலைக்கு விடுறாரு. இந்த மாதிரி நீங்கள் இன்னொருத்தர் அடிக்கிறீங்க, நான் உங்களை வேலைக்கு, அந்த நபர் எனக்கு ஆகாத நபர், உங்களை வந்து செந்தில், என்ன செந்தில் விடுங்க, செந்தில் கரெக்டாக மூஞ்சில் குத்து சொன்னா எப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்குறோன்னு உனக்கு நான் வேலைக்கு விடுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் உங்களை என்ன சொல்கிறேன், அப்படியே தள்ளிட்டு போகிறேன், அப்படி பண்ணால் மூஞ்சில் ஒரே குத்திருக்கு. இது அந்த மாதிரி வேலை தானே? ஒரு முதலமைச்சரை இந்த மாதிரி பேசுவது எப்படி திரும்ப அனுமதிக்கப்படுகிறது? தற்கொலைன்னு பேசுகிறீங்களா? நீங்கள் யார்? நீங்களாம் அப்படியே அறிவு உலக சிற்பிகளா? ஒவ்வொரு இஷ்யூலையும் உங்கள் நாலேஜ் என்னன்னு தான் ஊருக்கே தெரியுது, உளறி தள்ளுறீங்க. ஒரு இஷ்யூவை பற்றி ஒரு தெளிவான பேச்சு உங்கள்கிட்ட இருக்கா? எல்லாவற்றிலும் உணர்ச்சியை கலப்புற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட சேர்ந்து அவர் டெல்லியில் இருக்கிற ஆளுங்களும் கட்டுப்பிட்டாங்க, ராகுல் காந்திலேருந்து எல்லாமே. இவங்க சேர்த்தி தான். அதனால் நீ இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் இவர்களை கடுமையாக கண்டித்து அனுப்பிச்சி விட்டுருக்கு, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க.
ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு உரிமையியல் நீதிமன்றத்தில். சமீபத்தில் தான் 2 பேரும் மீட் பண்ணி சண்டைலாம் முடிஞ்சிடுச்சு, ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த நேரத்தில் எப்படி பார்க்குறீங்க? பாமக நான் ஏற்கனவே மீண்டும் சில மகா மேதைகள் சொன்னாங்க, கட்சி ராமதாஸ் கையில் தான் போகும், ஐயா ராமதாஸ் தான் கட்சி, அது அவரை போய் தூண்டி விட விட்டாங்க. அன்னைக்கெல்லாம் நான் சொன்னது, 2 பேருக்குள்ள அரசியலை தாண்டி ஒரு ஈகோ இருக்குது. அந்த ஈகோவுடைய விளைவு சிலர் தூண்டி விடுறதுனால சட்டத்துடைய அடிப்படை கூட தெரியாமல் ஐயா ராமதாஸ் முடிவெடுக்கிறாரு. அந்த முடிவை எடுத்து கூட்டத்தை இன்னும் தலைவரை நீக்கிட்டேன், எல்லாரும் வரணும் அப்படி இப்படின்னு இருக்கப்போ, கட்சியில் இருக்கிறவர்களே எதிர்காலம் அவரவர்கள் எதிர்காலத்தை யோசிப்பாங்க. அப்போ எதிர்காலம்னா ஐயா அன்புமணி, குலதெய்வம்னா ஐயா ராமதாஸ். குலதெய்வத்தோட தன்னுடைய எதிர்காலம் முக்கியம்ன்ட்டு பலரும் அன்புமணி பின்னாடி தான் நின்னாங்க. அப்போ 90% மாவட்ட தலைவர்கள், செயலாளர், நிர்வாகிகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தாங்க. பொதுக்குழு உறுப்பினர் அவர்கிட்ட இருந்தாங்க. ஆனாலும் அவர் வந்து நான் நீக்கிட்டேன், நான் நியமிக்கிறது தான் தலைவர் அப்படின்லாம் முடிவெடுத்தார். அப்போது நம்ம என்ன சொன்னோம், ஒரு கட்சி பைலா பிரகாரம் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நிறுவனர் அப்படின்ற மரியாதை இருக்குது. ஆனால் அது பைலா பிரகாரம் எந்த பவரும் இல்லாத ஒரு பதவி. அன்புமணி ராமதாஸ் வேணால் மரியாதை கொடுக்கலாம், ஐயா அவனை போடலான்னு நினைக்கிறேன், ஐயா வந்து என்ன நினைக்கிறேன், அவன் வேணாம் வேற ஆளை போடு, சரிங்க ஐயா அப்படி வேணால் கொடுக்கலாம். ஆனால் அன்புமணி ஒருத்தரை போட்டுட்டா பிறகு இவர் கூப்பிட்டு அவன் வேணாப்பா அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஐயான்ட்டா ஒன்றும் பண்ண முடியாது. பைலா அப்படி தான் சொல்லுது. இதெல்லாம் நம்ம அப்போ பேசணும். ஆனால் இந்த மண்ணாங்கட்டி எதுவுமே தெரியாத பல பேர் உளறிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க, ஐயா தான் முடிவு பண்ணிட்டார், ஐயா தூக்கி போட்டார்னா அவ்வளோதான், இவரெலாம் கையில் கட்சியே கிடையாது அது இதுன்னு. ஆனால் நம்ம சொன்னது, ஒரு கட்சியுடைய பொதுக்குழு, எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் இது யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்கள தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும் அப்படின்னு. அப்போ தேர்தல் ஆணையம் போகும்பொழுது தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ்கிட்ட தான் அவங்க முறையாக பொதுக்குழு கூட்டினார், ரெஜிஸ்டர் பண்ணார், மீண்டும் ரினியூவல் பண்ணிக்கிட்டாங்க. பொதுக்குழுவில் அன்புமணி மீண்டும் தலைவர் ஆகிறாரு, மற்ற நிர்வாகிகள் வர்றாங்க, அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் அதை பரிசீலிக்குது. 5 எம்எல்ஏ 3 பேர் அங்கே இருக்காங்க. எல்லா வகையிலையும் பார்த்தா ஒரு கட்சி முழுமையாக இவங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கே சின்னம், நீங்கள் இந்த அதாவது இந்த மே வரைக்கும் கொடுத்தாங்க, சின்னம் உங்களுக்கு தான், ஆகஸ்ட் வரைக்கும் நினைக்கிறேன், சின்னம் உங்களுக்கு தான் அப்படின்னு. அப்போ தேர்தலில் அவர் அப்போது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அறிவுலக மேதைகள், ஐயா ராமதாஸ் தான், அந்த சின்னம்லாம் கிடைக்காது அப்படி இப்படி சொன்னாங்க. எதுவுமே நடக்கலை. அதற்கு பிறகு நம்ம சொன்னது, தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் வச்சிருக்க கூட்டணி வலுவான கூட்டணி. ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்தவித முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். திமுக கிட்ட அவர் போனார்னா இந்த அன்புமணி ராமதாஸ் கட்சி தான் பாமகன்னு அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு சின்னம் கிடையாது. அப்போ தேர்தலில் நிற்க வச்சா வேறு சின்னத்தில் நின்னா இது அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். ஆமாம். அதனால் அவர் வந்து ஈகோனால் எதுவுமே தெரியாமல் அவர் கூட இருக்கவங்களும் போட்டு அந்த இதை தூண்டி விட்டுன்னு இருக்காங்க. ஐயா அவங்கள பைத்தியம்னு சொல்லிட்டாரு, அவர் யாராவது போய் கேட்பாங்களா? இப்படிலாம் அவரை சொல்லி மனவேதனைப்படுத்தினாங்க. பல இதில் அழுதார் அவர். ஆனால் யதார்த்தம் என்னன்றதை ஐயாவுக்கு தெரியாது. ஐயாவுக்கு தெரியும் போது தான் பல விஷயம், தேர்தல் முடிவுகள் யதார்த்தம் என்னன்னு சொல்லிச்சு. அதற்கு பிறகு அப்பா பையன் பாசன்றது வேறு. இது இவர் போய் அவரை பார்க்க 2 பேரும் கட்டி பிடிச்ச ஆளுங்க. அப்போ அந்த ஒரு இது வரும், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விட்டால் மனதால் ஒன்று பாட்டு வரும். அதில் பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுதுன்னு ஒரு வரி வரும். உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது அப்படின்னு வந்துட்டு தான் அந்த வரிலாம் வரும். அப்போ அந்த மாதிரி இருந்து பட்டுன்னு விலகிடுச்சு. இன்னொன்று அவர் நிரூபிச்சிட்டார், அவர் தான் கட்சின்னு. இனிமேல் அவர் வந்து இவரை பார்க்கணுன்னு அவசியம் கூட இல்லை. அதை மீறி வர்ற பொழுது அவர் அந்த இயலாமையுடைய நிலைமையில் இருக்கிறாரு, அணைச்சிக்கிட்டார், முடிஞ்சிச்சு. கண்கள் பனித்தது, இதயம் இனித்தது. அதற்கு பிறகு எதுக்கு அவர் இவருக்கு எதிராக போடணும்? அதனால் வழக்கு மீண்டும் ஐயா நிறுவனராக இருப்பார், கட்சி நடக்கும், அது போகும். புரியுதா? அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் 2 பேர் பிரிஞ்சனால என்ன லாபம் தெரியுமா? 2 அறிக்கை, 2 அறிக்கையுமே வெயிட்டான அறிக்கையாக வரும், நல்லா இதாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்தது. அதனால் நம்ம எதிர்பார்த்தது நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. பலரும் போய் உளறிக்கிட்டு அவங்க தூண்டி விட்டு இது பண்ணவங்களுடைய இதெல்லாம் வந்து முறிஞ்சிருக்குது. இதில் நடுவில் அந்த அருள் இந்த மாதிரி ஆட்கள் இதை பயன்படுத்த பார்த்தாங்க. இப்போ அவங்களும் லாஸ்ட்டில் இப்போ 2 கட்டாரம் இதுதான் நடந்தது.
ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்குல வந்து சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் எனக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஒரு நடுவுல ஒரு தடை இருந்தது. திமுக அரசு போட்டிருந்தது. அத நீக்கி தடையெல்லாம் இல்லை, அதாவது போகக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்த்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அரசே எதிர்க்கும் போது நான் அதுதான் திமுக தடை அப்படின்னு சொன்னேன். தடை அதை உடை அப்படின்ட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. இல்லை எதுவும் சொல்லியிருந்தாங்களா, அதெல்லாம் இல்லைங்க. பல ஆளுங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பண்ணுங்கள் சிபிஐ பண்ணிட்டோம் அப்படின்னு. சிபிஐ பண்ணிட்டோன்னா அது பல விஷயங்கள் வந்து தோண்ட ஆரம்பிக்கும். காவல் அதிகாரிகள்லேருந்து பலருடைய இது இருக்குதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த ஜுடிஷியல் அந்த ரிமாண்டில் இருக்கிறதுன்றது என்கவுண்டர் பண்ணுறன்றது ரொம்ப சிக்கலான ஒன்று. இப்போ போலீஸ் ஒருத்தனை பிடிக்குது, அவனை கூட்டு போகும்போது அவன் திடீர்னு தாக்க முயன்றான், அது இதுன்னு பேய் கதைலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணோம். தற்காப்புக்காக சுட்டும்போது அவர் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார் அப்படின்ட்டு 2 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இதில் நாங்கள் க்ரைம் ரிப்போர்ட்டராக பல இதெல்லாம் பார்த்துருக்கோம். என்னவே சாயத்தை கம்மியாக போட்டிருக்கேன்னு ஒரு தடவை கலாய்ச்சி விட்டார் ஒரு ரிப்போர்ட்டர். அந்த மாதிரி பல இதெல்லாம் நடக்கணும்னு வச்சிங்களேன். காயப்பட்ட மாதிரிலாம் காமிச்சிட்டு என்கவுண்டருக்காக பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லாமே போலீஸ் கஸ்டடியில், போலீஸ் பிடிக்க போகும்போது அல்லது போலீஸ் விசாரணைக்கு கூட்டு போகும்போது இல்லாத ஒரு ஆயுதத்தை எடுக்க போகும்போது ரெக்கவரி போகும்போது ஏதாவது ஒரு காரணம் போலீஸ் கஸ்டடி ரிமாண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் ரிமாண்டு பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற காவலுக்கு போன பிறகு நீதிமன்றம் பொறுப்பு அந்த குற்றவாளி. அதை வந்து இவங்க கஸ்டடி எடுக்கிறாங்க. கஸ்டடி எடுக்கும்பொழுது அந்த கஸ்டடியில் இருக்கிற ஒரு என்கவுண்டரில் கொல்லப்படுகிறார். அப்போது அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, தாக்கம் என்ற ஏதோ சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் அது வந்து ஒரு சிக்கலான விஷயம் காவல்துறைக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட இல்லை, நீதிமன்றத்துலேருந்து இவர்கள் பர்மிஷன் வாங்கி 2 நாளில் ஒப்படைக்கிறேன்னு தான் கூப்பிட்டு வராங்க. 5 நாள் கஸ்டடி கேட்டால் 2 நாள் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எப்படி கூப்பிட்டு போனீங்களோ அப்படி கூப்பிட்டு வரணும். வக்கீல் சந்திக்க டைம் கொடுக்கணும், முறையான உணவு வழங்கணும், இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டு தான் அனுப்பிச்சி விடுவாங்க. உயிரோட கூட்டு வரணுன்றது முக்கியம் இல்லை. ஆமாம். அப்போ பணமாக அனுப்பிச்சி விட்டா அது முக்கிய குற்றவாளி, முக்கியமான ஒரு இதுன்றப்போ அப்போ சிபிஐ வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்குமா? இவர் ஆகும்னா அது தோண்டி எடுக்கும்ல. அது இல்லாமல் இவர்கள் லோக்கல் போலீஸு இவர்களுடைய குற்றங்கள், இவங்களுடைய குறைகள், இவர்களுடைய சந்தேகங்கள்லாம் எடுக்க மாட்டாங்க. சிபிஐயில் இவங்க என்ன வேணால் விசாரணையில் சொல்லலாம்ல, எங்களுக்கு இந்த சந்தேகம் இதை விசாரிக்காதுன்னு. அதனால தான் இவர்கள் மறுத்தார்கள். அவர்கள் எங்களுக்கு என்ன இருக்குது, யாரை வேணால் விசாரிச்சிங்க அப்படின்ட்டு, எந்த விஐபியாக இருந்தாலும் விசாரிச்சிங்க, சிபிஐக்கில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்ட்டாங்க. அதனால் இந்த வழக்கு நல்லதொரு இதை நோக்கி நகரணும். ஒரு தலைவருங்க, முக்கியமான தலைவர் நடுரோட்டில் வெட்டி கொல்ல போடுறாருன்னா அதுக்கு பின்னாடி மேலாக்கில் பார்த்தா அது கூலிப்பட மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளூரை பார்த்தா பல சதிகள் இருக்குன்றப்போ அது கண்டிப்பாக விசாரிக்கப்படணும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அது இன்னும் கூலிப்படையோட வெட்டணுன்னோட முடியக்கூடாது. ஒரு கொலைக்கு பின்னாடி கூட்டு சதி எவ்வளோ இருக்குது அதுதான் முக்கியமாக பார்ப்பாங்க. கொலை பண்ணுறனோட அது திட்டம் போட்டு கொடுத்து என்னென்ன பண்ண அவங்க தான் பெரிய குற்றவாளி. சார், அமைதி உடன்படிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அளவுக்கு இப்போ மறுபடியும் ஈரான் யூஎஸ் வார் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் அதிபர் வந்து வாராவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. யூஎஸ் தாக்க ஈரான் தாக்க மறுபடியும் சூடு பிடித்திருக்கு வார். ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோம். ஈரான் வார்ன்றது அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா 3 பேருக்குமே இந்த உலகத்தை பற்றியோ உலக மக்களை பற்றியோ கவலை இல்லை, இல்லை அந்த சுற்றி உள்ள நாடுகள் பற்றியோ கவலையே கிடையாது. முக்கியமாக யூஎஸ்க்கு. ஆமாம். இதில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இப்போ இது எடுத்துங்க, உக்ரைன் ரஷ்யா வார், இதுக்கும் புறக்காரணம் தான் தவிர உள்காரணம் கிடையாது. இந்த மாதிரி புறக்காரணிகள் தான் உள்ளே வந்து ஒரு பெரிய வாரை உருவாக்குறது. இஸ்ரேல்ன்ற நாடு அங்கே இருக்கிற வரைக்கும் சிக்கல் இருந்துகிட்டே இருந்தது. அந்த நாடுனால இன்றைக்கி பெரிய பிரச்சனையாகி ஈரான் இது. இதில் ஈரானுக்கு பகை சவுதி அரேபியா. ஏன் பகை? ஷியா சன்னி முஸ்லீம்கள் மத்தியில் அந்த பிரிவு இருக்குல்ல. அப்போது அவங்க வந்து சவுதி அரேபியா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது, இன்னும் மற்ற நாடுகள் பயந்து போயும் தலைகளை வச்சு பண்ணுது. ஈரான் வந்து அவங்கள அடிக்கும் பொழுது ஈரான் இவர்களையும் அடிக்குது. இன்றைக்கி அமேசானை தாக்கிட்டாங்க. ஆமாம். அமேசானை தாக்குறது மிகப்பெரிய டேட்டா இழப்பு அவங்களுக்கு. டேட்டா இழப்புனா சாதாரண விஷயம் இல்லை. இதை ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை பக்கத்தில் போட்டாங்க குண்டை, இந்த தடவை தாக்கிட்டாங்க. அப்போது இந்த வார் நல்லபடியாக பேசி ஒரு அமைதிக்கு வந்தோடனே மறுபடியும் பிரச்சனை. இந்த ட்ரம்ப்பு பேச்சை எப்படி எடுத்துக்கணுன்னே தெரியாது. அப்போ ஈரானுக்கும் பிரச்சனை. இந்த ஹார்மோஸ் இதில் கப்பல் அடிச்சது. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனையை சிக்கலாக்கிக்கிட்டு மறுபடியும் சண்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மறுபடியும் குவைத்து, சவுதி அரேபியா, துபாய் மற்ற இதில் சவுதியை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவங்க தனியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு அங்கே பிரச்சனையை நீடிக்கிறதுக்கான வேலையே போகுது. கச்சா எண்ணெய் விலை உயரும்,
இன்றைக்கி அரிசி விலை சந்தையில் 15 ரூபா ஏறிக்குது. யோசிச்சு பாருங்கள். இப்போதான் எல்லாம் நார்மலான மாதிரி இருக்கு, மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் இது எல்லா நாடுகளையுமே பாதிக்கும். ஒரு பைத்தியக்காரன் கையில் நாடு மாட்டினா எந்த அளவுக்கு ஆகுன்றதுக்கு தான் உதாரணம். ட்ரம்ப்புன்ற ஒரு ஆள் தான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம். அவன்கிட்ட இது இருக்குதுன்னா அணுசக்தி ஒப்பந்தத்தை போட்டு வச்சுருந்ததை முறியடிச்சிட்டு கூலா ஃபிஃபாக்குலாம் போயிட்டு இருந்தாரு. கூலா ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்குலாம் போயிட்டு கப்பை கொடுத்தன வெளியே எப்படி தோற்றி விட்டாங்க பார்த்தீங்களா? போயா ஓரமாக போய் நில்லையா, நாங்கள் கொண்டாட போகிறோம், ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு தான் அப்படியும் நான் ஓரமாக நிற்கிறேன் அப்படின்ட்டு கை தட்டுற மாதிரி. இந்த கப்பு கொடுத்தா போயிடணும் தெரியும்ல. ஆமாம், அவங்க கொண்டாடுறது தான் மெயினாக எடுப்பாங்க. அங்கேயே நின்று இருந்தா அவன் தள்ளி விட்டான். ஒரு தடவை இவரை தள்ளி விட்டான், சரத்பவாரை, இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தள்ளி விட்டான். இந்த இது ரிக்கி பாண்டி. கப்பு கொடுத்தா நகர்ந்துடணும், அது இங்கிலீஷ் ஸ்டைல். அது கொடுத்துட்டு கை தட்டிட்டு நகர்ந்துடணும், அப்புறம் அவங்க கொண்டாடுவாங்க. அங்கேயே நின்றிங்கன்னா அவங்கள தள்ளி விட தான் செய்வாங்க. ரொம்ப கௌரவமாக கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னுவாங்க. அதனால் இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சி இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. நீட் தேர்வு சம்பந்தமாக அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன நடக்குது அப்படின்றத போட்டுட்டு கடைசியில் அரசு வந்து சீக்கிரம் முடிவெடுக்கணும், என் காலம் தாழ்த்தாமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்குறீங்க? பிஜேபிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோமோ அதான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. ஒரு போராட்டம் அதன் வடிவம் நீண்ட நாள் இதாகும் பொழுது போராட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் உள்ளே போடுவாங்க. அவர்கள் அஜெண்டாவை திணிப்பார்கள். இதை ஒரு வேறு வடிவத்துக்கு மாற்றி கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு மத்திய அரசு பிரச்சனையை தீர்வு காரணம்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக தலையிட எங்கே விடுறீங்க? பார்லிமெண்ட்டில் பேசலான்னா வரமாட்டேங்கிறீங்க, அங்கே போய் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடுறீங்க. அதனால் அண்ணாமலை சொன்னது கரெக்டான ஸ்டாண்டு. நீட்டிலும் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணுங்க. போராட்டன்றது நடத்துகிற அவங்க உரிமை இருக்குது, அவங்கள அழைச்சி பேசுங்க. ப்ளஸ் அதுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி கண்டவர்களும் உள்ளே போடுவாங்கன்றாரு. வான்சுக்லேருந்து எல்லாரும் உள்ளே வர்றாங்க. சரி சார், ஒன் லாஸ்ட் டைம் முதலமைச்சர் அவர்களுடைய கடைசி படம், முதலமைச்சருடைய கடைசி படம் ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காரு, தூய சக்தின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் தியேட்டர்களில் 300ரூவாக்கு 500ரூவா 600ரூவாக்கு டிக்கெட்டு விற்கிறாங்கல்ல, 200ரூவா டிக்கெட்டை அந்த ரசிகர்கள்ட்டே கூடுதல் விலைக்கு விற்கிறாங்கல்ல, இதை யார் அனுமதிக்கிறா? இந்த பணம் எங்கே போகுது? இதை தடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக நிச்சயம் தடுக்கணும். சரி, நீங்கள் டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டாங்க, நாளைக்காவது அதை ஆர்டர் போடுங்க, வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்க. அது பண்ணிங்கன்னா கரெக்டு. இல்லாவிட்டால் உங்களை சார்ந்தவர்களுக்கு நலம் பெறதுக்காக அந்த பணம் போகுதுன்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். உங்கள் ரசிகர்கள் உழைப்பு சுரண்டப்படுகிறது. 200ரூவா டிக்கெட்டு, கடைசி படம், அந்த டிக்கெட்டு காசுக்கே தானே பார்க்குறது அனுமதிக்கு தானே கரெக்டு. அதெல்லாம் 500ரூவா கொடு 600ரூவா உள்ள போ அப்படின்றது என்ன ஆட்டணும்? அந்த பார்க்குற ஆர்வத்தை பயன்படுத்தி காசு பார்க்குற எண்ணம். யார் பார்க்குறா? கூடுதலாக அந்த 300ரூவா 400ரூவா ஒரு டிக்கெட்டுக்கு வாங்கப்படுவது எங்கே போகுது? இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ராஜ்மோகன் அவர் தான் இந்த இதெல்லாம் வருவார். இல்லாட்டி இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு வரும். 3வது முதலமைச்சர். இவர்கள் இது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? ஏன்னா இன்னையிலேருந்து இந்த புக்கிங்கே ஆரம்பமாக அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? 300 500ன்றது அங்கங்கே அரசல் புரசலாக வருது. இன்னும் எவ்வளோ இருக்குது? அப்போ ஆர்வம் இருக்கிறவங்க எவ்வளோ வேணா இருக்கட்டும்பா, நான் தலைவன் படத்தை பார்க்கணுன்னு போகிற அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி கொள்ளை அடிக்கிறதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? அது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குன்றது தான் முடியும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒன்று நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக வர இருக்குது. மைக்கம் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.